சிந்திப்போமே. 1810 கலை செய்வான நின்னையே சிலர் மாயன் என்பர். ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் விளக்குகிறார். நிலைத்த பெரு வாழ்வில் சிறந்த இனிய கலை செய்வானனே, உன்னையே சிலர் கையில் சக்கராயுதம் கொண்ட திருமால் என்பர். தாமரையில் விளங்கும் நான்முகன், அதாவது பிரம்மன் என்று சொல்லுவார்கள். தேன் ததும்பி விழும் கொன்றை அணிந்த ருத்ரன் என்று சொல்லுவார்கள். வெம்மையான அக்னி என்பர். 7 குதிரைகள் தாங்கும் தேரை உடைய சூரியன் என்பர். இவர்கள் எல்லாம் இவ்வாறு கூறுவது அந்தோ அறியாமையால் அன்றோ. இப்படியாக பெருமான் மூவர் கோன் மகாதேவன் என்று விளக்குகிறார் ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள். பாடலை காணலாமே. வாழ்வு மிக்க தென் கலை செய்வான நின்னையே சிலர் ஆழி கை மாயன் என்பர். அம்புயத்தன் என்பர். தேன் வீழ் கடுக்கை ஈசன் என்பர். வெய்ய அங்கி என்பர். மா 7 பறித்த தேரின் அண்ணல் என்பர். மாயையாளரோ என்று ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் தனது கலைசை 10 அந்தாதி எனும் அற்புத நூலின் 30வது திருப்பாடலில் மிக அழகாக விளக்குகிறார். முதலோன் என உணர்வோம், அருள் பெறுவோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.